ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கன்ஃபியூஷன் அண்ட் டவுட்லயே இருக்கும். அது என்னன்னா, ஏஐ யூஸ் பண்ணி கோட் பண்ணலாமா வேணாமா, அண்ட் காலேஜ் படிக்கிறேன்னா ப்ரோக்ராமிங் கத்துக்கலாமா வேணாமா, அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு உடனே வேணா ஏஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மிஷினோட பேசணும்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது மிஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் கத்துக்கிட்டு நம்ம பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான், C++, ஜாவா, இது எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கிட்டு நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மிஷின் கிட்ட பேசுறதுக்காக இந்த லாங்குவேஜை நம்ம கத்துக்கிறோம். சேம் லைக் நம்ம எப்படி தமிழ்ல பேசிக்கிறோமோ அதே மாதிரி மிஷின் கூட பேசணும்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும். இது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ், எல்லாருமே பண்ண முடியல. கோடிங்னாலே அலர்ஜி, மேக்ஸ்னா அலர்ஜி, கோடிங்லாம் அலர்ஜின்னு சொல்லி இந்த ஐடி இண்டஸ்ட்ரியே வேணாம்னு சொல்லிலாம் போயிருக்காங்க. STDIO ஆச்சா? அதுக்கு மேல எதுவுமே நீ படிக்கலையா? உன்னை ஏன் வேலைக்கு எடுத்தான்? சோ இதுதான் ரியாலிட்டி. அப்படியே கட் பண்ணா ஏஐ வந்தது. ஏஐ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம நேச்சுரலா பேசியே அந்த கோடிங், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் வாங்குறதுனால இப்ப மெஷினோட இன்டராக்ட் பண்றது ரொம்பவே ஈஸியா ஆயிடுச்சு. அதனால நான் இப்ப தமிழ்ல பேசினாலும் எனக்கு கோடு கிடைக்க போகுது, நான் தங்கிலீஷ்ல பேசினாலும் எனக்கு கோடு கிடைக்க போகுது, நான் எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் கோடு வரப்போகுது. சோ இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு காரணம் ஏஐ தான். சோ கோடை இப்ப சிம்பிளிஃபையா ஈஸியா ஜெனரேட் பண்ண முடியுது. சோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுனால தான் இங்க ஒரு இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது என்னங்கறத நான் டீடைலா சொல்றேன். சோ அந்த இம்பேலன்ஸ் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி கோடிங் எப்படி எவால்வ் ஆயிருக்குன்றதையுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோடிங் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் இருக்கு. அது என்னன்னா, நீங்க மெஷினோட பேசணும்னா அது பைனரியா தான் பேசணும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதுல இருந்து கொஞ்சம் எவால்வ் ஆனதுதான் அசம்பிளி லாங்குவேஜ். இது அந்த சிப்ல எல்லாம் இருக்கும்ல, அதுதான். அது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம்லாம் இல்ல, ரொம்பவே கஷ்டம். அண்ட் இவிஎம் மிஷின்ல எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து போனா லோ லெவல் லாங்குவேஜ் C++, இந்த லாங்குவேஜ்லாம், இது இந்த பேங்கிங் சாஃப்ட்வேர் இப்பயுமே நிறைய இடத்துல C++ இருக்கு. அதுல இருந்து அப்படியே ஹை லெவல் லாங்குவேஜ், இப்ப இருக்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதுதான் பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம். இது ஹியூமனால ஈஸியா ரீட் பண்ண முடியும். அண்ட் எழுதுறதெல்லாம் கஷ்டம் தான், ஆனா ரீட் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதோட எவால்வேஷனே என்ன சொல்லுதுன்னா, மிஷினோட பேசுறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஏன் இவ்வளவு காம்ப்ளெக்ஸா பண்றீங்கன்னு சொல்லி ஈஸி ஆக்கிட்டே வந்தாங்க. சோ இந்த எவால்வேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஷினோட இன்டராக்ட் பண்றதுக்கு ஹியூமன் க்ளோசரா வரணும், அதாவது நேச்சுரலாவே பேசி மிஷின் கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஓகே, இது ஏஐ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுச்சுன்னா, ஏஐல நம்ம போய் ஒரு கேள்வி கேட்டாலே இந்த பைத்தான் கோடோ இல்ல சி கோடோ அதெல்லாம் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருது. அண்ட் நம்ம எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிடுவோம். இதுல என்ன பியூட்டி, எல்லாருமே ப்ராம்ப்ட் கொடுத்தா வரப்போகுது இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இப்ப ஒரு ஃபீச்சரை பண்ணணும் அப்படின்னாக்க அவங்க ஃபர்ஸ்ட் சீனியர்ஸ்ட கேட்பாங்க. அந்த சீனியர்ஸ் நல்ல சீனியரா இருந்தா சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டாவது அவங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் ஸ்கிரிப்ட் பார்ப்பாங்க, இல்ல ரெஃபரன்ஸ் கோடெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் காப்பி பண்ணி ரெஃபரன்ஸ் எழுதி ஒரு ஷேப்புக்கு வருவாங்க. அடுத்தது டாக்குமெண்ட்டை பார்ப்பாங்க. அண்ட் கூகுள்ல சர்ச் பண்ணுவோம், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு இருக்கும், யாராவது சொல்யூஷன் எழுதி வச்சிருப்பாங்க, அதை எடுப்போம். ஸோ இவ்வளவு குட்டிக்காரணம் போட்டுமே நம்மளா ஓனா எழுதாம ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம எழுதுவோம். ஓனா எழுதுறவங்களும் இருக்காங்க. பட் ஒரு ஃபீச்சர் இல்ல ஒரு லாஜிக் எழுதுறதுக்கு ஆக்சுவலா பயங்கர காம்ப்ளெக்ஸ், ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இது இப்படி இருந்த ஒரு விஷயம் ஒரே ப்ராம்ப்ட் கொடுத்தாக்க இவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல, ஈஸியா ஆன்சர் வந்துருது. அதை எடுத்துட்டு போய் போடுறதுனால இங்க அவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் இல்லப்பா, எல்லாமே ஈஸின்றது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதனால ஏஐ யூஸ் பண்ணி கோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 200% இல்ல 300% கோட் பண்ணலாம். அதுல தப்பே கிடையாது. ஏஐ தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில 70 to 80% ஆஃப் தி இண்டஸ்ட்ரி மூவ் கம்ப்ளீட்லி ஏஐ தான் கோட் எழுதிட்டு இருக்கு. இதுதான் நீங்க நம்மளாலும் உண்மை. இப்ப எந்த இடத்துல வந்து கொஸ்டின் வருதுன்னா, நம்மளுக்கே டவுட் வருது. இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஏஐ கிட்ட போய் கோடு எழுதி வாங்குறதுனால நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்றோம். நான் எவ்வளவு பெரிய கெத்தான ஆளு, இப்ப நான் வந்து கோட்லாம் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி எழுதுறேன்ற சில கில்ட்டி அண்ட் ஒரு நம்மளோட வேலைக்கு ஆப்போகிது. இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அதுக்குள்ள வச்சுக்கலாம். பட் உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டில் ஏஐ விட ஹியூமன் தான் சுப்பீரியர். ஏன்னா இப்பயும் ஏஐ நம்ம வேலை வாங்குற இடத்துல தான் இருக்கும். எந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி கோடு வாங்கணும், எப்படி அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த இடத்துல எல்லாம் ஹியூமன் தான் இருக்கும். ஸோ இந்த இம்பேலன்ஸ் எல்லா இடத்துலயுமே வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது நான் இது வரைக்கும் நான் வந்து ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இந்த இடத்துல இருக்கிறேன். திடீர்னு ஒரு ஏஐ அப்டேட்டை கொடுத்து ப்ராம்ப்ட் கொடுத்தே அந்த கோடை தரப்ப என்னோட வேல்யூ குறையுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே, இது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னன்னா, இப்ப காலேஜ் படிக்கிறாங்க. அந்த காலேஜ் படிக்கிறவங்க ஏஐ யூஸ் பண்ணி கோட்லாம் ஜெனரேட் பண்றாங்க, வைப் கோடிங் பண்றாங்க, பயங்கர சூப்பரா ஆப்லாம் பண்றாங்க. பட் பிளேஸ்மெண்ட்னு வந்துட்டாங்க, கண்டிப்பா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் கேட்கறாங்க. அதுக்கு என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஏஐ யூஸ் பண்ணி கோடிங் எல்லாமே பண்ணுங்க. பட் அதுக்குள்ள என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு டீபக்கிங் ஸ்கில் கண்டிப்பா வேணும். அண்ட் ஏஐ தர கோட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல இருந்து, ரிவ்யூ பண்றதுல இருந்து, அது தரது கரெக்டா, லாஜிக் கரெக்டா தருதா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க கோடிங் ரொம்ப முக்கியம். ஆனா கோடு ஜெனரேட் பண்ற மெத்தட் ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க.
அப்படியே இங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தீங்கன்னாக்க நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பா கத்துக்கணும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. அப்படியே கண்ட மணிக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் படிக்காதீங்க. ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான். அதை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கணும். அது என்னென்ன இருக்கு? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன, எரர் ஹேண்ட்லிங்னா என்ன, இன்புட் கொடுத்தா அவுட்புட் எப்படி வருது, ஊப்ஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பைத்தான்ல இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க டீப்பரா போயிட்டு கமா, சின்டாக்ஸ் இதெல்லாம் அந்த காலம். சின்டாக்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சுனாக்க நம்ம வந்து ஃபீல் பண்றதுக்கு, ஏன்னா அப்ப ஹெல்ப் பண்றதுக்கே ஆளே கிடையாது. இப்ப அப்படிலாம் கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும் ஃபண்டமெண்டல்ஸ். இப்ப எப்படி நான் மாஸ்டர் ஆகுறது அப்படின்னு கேட்டா, ஏஐ யூஸ் பண்ணி நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நிறைய கொஸ்டின் பண்ணுங்க. இது ஏன் இப்படி ஒர்க் ஆகுது, இது ஏன் அப்படி ஒர்க் ஆகல அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களால கேள்வி கேட்டா ஆன்சர் பண்ண முடியும். ஏதாவது ஒரு இன்டர்வியூல கோடிங் எழுத சொல்றாங்கன்னா உங்களால கான்ஃபிடென்ட்டா அந்த லாஜிக் எழுத முடியும். அதுக்கப்புறம் கோடிங் எழுதுறதெல்லாம் ஒரு 2-3 பிராக்டிஸ்லயே வந்துடும். முதல்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுங்க. ஏஐ யூஸ் பண்ணி கோட் எழுதுனா குத்தெல்லாம் கிடையாது. ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சிஸ்டமை டிசைன் பண்ண தெரியணும். அதாவது ஒரு ப்ராப்ளமுக்கு ப்ரொசீஜர்லாம் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ளோவை டிசைன் பண்ண தெரியணும். எரரை சால்வ் பண்ற டீபகிங் ஸ்கில் கண்டிப்பா தேவை. அண்ட் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். நான் இதை மட்டும் தான் பண்ணுவேன், என்னால இதை மட்டும் தான் லேர்ன் பண்ண முடியும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா நான் ஈஸி எடுத்துட்டேன், ஈஸி தான் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. எல்லா கேட்டுமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஏஐ வந்ததுக்கு அப்புறம் யாரு வேணாலும் ப்ராம்ப்ட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் எனஃப், ஏஐ யூஸ் பண்ணி உண்மையாலுமே எது வேணாலும் பண்ணலாம். அதனால இங்க எல்லாருமே ஜெனரலிஸ்ட், டெமோக்ராட்டிக்கா ஆயிடுச்சு. இங்க எது டிஃபைன் பண்ணுனா, ஹவு ஸ்ட்ராங் இன் ஃபண்டமெண்டல்ஸ், ஹவு ஸ்ட்ராங் இன் த சப்ஜெக்ட். இது மட்டும் தான். கோடிங் இஸ் நாட் ஆப்ஷனல், இது மேண்டேட்டரி. நீங்க தப்பிக்கலாம் முடியாது. ஆனா ஏஐ யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ வந்ததுக்கு அப்புறம் எங்களோட இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையுமே நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அண்ட் ஏதாவது டவுட் கேட்கணும்னாலுமே கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.